வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிட்டா அனைத்து தொகுதியிலுமே திமுக தோல்வியா? ஸ்டாலினுக்கே சவால் விடும் காங்கிரசின் மாவட்ட தலைவர். வாங்க வீடியோவை முழுமையாக்கணுங்களா. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியின் துணை இல்லாமல் கண்டிப்பாக திமுக வரும் தேர்தலை வெல்ல முடியாது என்ற நிலையில்தான் அனைத்து தொகுதிகளுமே தோல்வியை சந்திக்கும் என்று பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் அவர்கள் எச்சரித்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலையே உள்ள நிலையில் நாளுக்கு நாள் புதிய நகர்வுகளை எல்லாம் சந்தித்து வருகிறது. அந்த வகையில்தான் அதிமுக கூட்டணியில் பல்வேறு மோதல்கள் எல்லாம் ஏற்பட்டு வருகிறதா. ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்ற ஓபிஎஸ் டிடிவி திடீரென பல்டி எல்லாம் அடித்துள்ள நிலையில்தான் பாமக மற்றும் தேமுக தங்களது முடிவுகளை அறிவிக்காமலே எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தியுள்ளதாம். இதனைத் தொடர்ந்துதான் பாமக மற்றும் தேமுதிக தங்களது முடிவுகளை அறிவிக்காமலே எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தியுள்ளதாம். இந்த நிலையில்தான் பலமாய்ந்த கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட வருகிறதா. அதாவது அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து போர்க்கொடி தூக்கப்பட்டுள்ளதாம். இதற்கு முக்கிய காரணமாக கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகியை திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்களை இணைத்தது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறதா. அடுத்ததாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ காங்கிரஸ் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளாராம். இந்த நிலையில்தான் காங்கிரசின் துணையில்லாமல் கண்டிப்பாக தமிழகத்தில் திமுக தேர்தலை வெல்ல முடியாது என்ற நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அனைத்து தொகுதிகளுமே தோல்வியை சந்திக்க என காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாம். அந்த வகையில்தான் பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் RKV சுரேஷ் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் திமுக காங்கிரஸ் கட்சியை மதித்து நடக்க வேண்டும், கண்டிப்பாக அதைத்தான் பெரும்பாலான காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் விரும்புகிறோம். காங்கிரஸ் கட்சியின் துணையில்லாமல் தமிழகத்தில் எந்த கட்சியும் ஆள முடியாது, ஆட்சிக்கும் வர முடியாது என்ற நிலையில்தான் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததாம். தமிழகம் முழுவதுமே காங்கிரஸ் கட்சியை நம்பி மக்கள் எல்லாம் வாக்களிக்கிறார்கள். இதனை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்த வேண்டும். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி கால் ஊண்ட வேண்டும், காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும். அப்போதுதான் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியும் என்ற நிலையில்தான் அவர் பேச்சுக்கள் எல்லாம் இருந்தார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும். அதிகாரத்திலும் இருந்தாலும் தான் காமராஜர் ஆட்சியை உருவாக்க முடியும். திமுகவிலிருந்து காங்கிரஸ் கட்சி தங்களது உரிமையை கேட்டு பெற வேண்டும் என தெரிவித்தாராம். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியில் பல சட்டமன்ற உறுப்பினர்களாம் உள்ளார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் காரணங்களாகவே மக்களுக்கான எந்தவித திட்டங்களையும் அவர்களால் செயல்படுத்த முறையில்தான் உள்ளனர். காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வளர்க்க வேண்டும். அதற்கு ஏற்றாறு போலதான் எந்த கட்சியின் கூட்டணி அமைக்க வேண்டுமோ அதற்கு தான் நாங்கள் செல்ல தயாராக உள்ளோம் என்ற நிலையில் அவர் கூறினாராம். எங்களுக்கும் கட்சிதான் முக்கியம். காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் அனைத்து தொகுதியிலுமே கண்டிப்பாக தமிழகத்தில் திமுக தோல்வியை மட்டுமே சந்திக்கும் என்ற நிலையில்தான் அவரது பேச்சுக்கள் இருந்தாம். இந்த பேச்சானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் கிளப்பியிருந்ததாம். திமுக கூட்டணியிலிருந்து மற்ற கட்சிகள் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் வாக்கு கண்டிப்பாக சதவீதம் ஒவ்வொரு தேர்தலும் உயர்ந்து கொண்டு போகிறது. காங்கிரஸ் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டாலும் எங்களது வாக்கு வங்கியை நிரூபித்து காட்ட முடியும் என பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் RVK சுரேஷ் அவர்கள் தெரிவித்தது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.